பயிற்சியில கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 5 ராசி பேர் சொல்லிருக்காங்க. 5 ராசி கண்டிப்பா பிறந்துருவாங்க. இந்த குரு பயிற்சி இல்ல, ஒவ்வொரு வருஷம் குரு பயிற்சிக்கு இப்படியேதான் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன்லாம் குழந்தை, இவன்லாம் கோடீஸ்வரன் ஆயிருவான், கோடிகளை தொடும் சிம்மராசினியர்கள். போன வருஷம் பிச்சை எடுக்கும் சிம்மராசினியர்கள் போட்டான். குரு மாறிடுச்சு இல்ல, அதான் சொல்றேன். அதாவது வருஷம் மாறுறதுக்கு இவங்க ஏதாச்சும் ஒரு 4 ராசி போட்டு உருட்டிக்கிட்டு கிடப்பாங்க. அப்படிலாம் எந்த ஒரு ராசிக்காரன் பெரிய ஆளான்னு சொல்லவே முடியாது. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு சிம்ம ராசின்னு வைங்க, சிம்ம ராசியில் இருக்கிறவன் பூரா உருட்டுருவான்னு சொல்ல முடியாது. சிம்ம ராசி பிச்சை எடுக்க கூட போவான். அவன் ஜாதகத்தை பொறுத்திருக்கு. ராசி என்பது பொதுவான குறியீடுகள் தானே தவிர என்னுடைய யுனிக்கான வாழ்க்கையோட அது தொடர்பு போறாது சார். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், மூல வளர்ச்சி பாதிக்கப்பட்ட, மனநலம் பாதிக்கப்பட்ட, இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு? ஒரு ஜாதகத்துல ராகு கேது சந்தியில இருந்தா, ராகு கேது ஒரு விளிம்புன்னு சொல்றோம், ஒரு ராசியினுடைய ஆரம்பத்துல 2 இடத்துல 2 டிகிரி இருந்தா அவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். நான் சொல்றது தான் செய்யணும் எல்லாருன்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கும்.